புதுவரவு நேயர்களுக்கு வணக்கம். மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யும் அதிமுக. இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று அதிமுகவில் இணைந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களுடன் கூட்டணி தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய இருக்கிறாங்க என்ற தகவல் தற்போது அதிரடியாக வந்து கொண்டிருக்கிறது. அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி பாரதம், எஸ்டிபிஐ, புதிய தமிழகம், ஃபார்வர்ட் பிளாக், இந்த 4 கட்சிகள் தான் தற்போது அதிமுக கூட்டணியில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் இல்லை, 1000 கேள்விகள் தினம் தினம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தேமுதிக அதிமுக கூட்டணி முடிவு செய்யப்படும், இறுதி செய்யப்படும், இன்று உறுதியாகும் அப்படின்ற செய்தி வருது. நேற்று உறுதியாகும்னு சொல்கிறாங்க, அதுக்கு முந்தின நாள் உறுதியாகும்னு சொல்கிறாங்க, போன வாரம் உறுதியாகும்னு சொல்கிறாங்க, இன்றும் உறுதியாகும் என்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணியில் சேருவார்களா சேரமாட்டார்களா, அல்லது அதிமுகக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக கொண்டு வரக்கூடிய எண்ணம் அவருக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுகவில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் அவர்களெல்லாம் இறுதி செய்யப்பட்டு தொகுதி பங்கீட்டை முடிவு செய்யப்பட்டு வேட்பாளர்களே அறிவிக்கக்கூடிய ஒரு சூழலில் திமுக இருக்கிறாங்க. அங்கே வந்து ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாங்க. இனிமேல் எந்த கட்சி உள்ள போக முடியாத அளவில் ஒரு ஹவுஸ்ஃபுல் போர்டு தான் அங்கே இருக்குது திமுகவில். பாஜகவில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு நாளில் ஹவுஸ்ஃபுல் போர்டை போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, ஏற்கனவே பாஜகவில் ஒரு மெகா கூட்டணி வந்து அமைச்சிட்ருக்கிறாங்க. பல கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்டு முடிவு செய்யப்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கலை, தொகுதி பங்கிட இன்னும் பிரிக்கலை. இந்த சூழலில் ஃபைனல் டிசிஷனில் பாஜக இருக்கிறாங்க. இந்த நிலையில் வந்து தேமுதிக பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் இன்று அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி இறுதி செய்யப்படும், உறுதியாக இறுதி செய்யப்படும் சொல்கிறாங்க. அந்த உறுதிங்கிறது இன்னைக்கு மட்டும்தானா, மீண்டும் நாளை தொடருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருந்தால் தேமுதிக தனியாக நிற்கக்கூடிய வாய்ப்பு தான் உருவாகிவிடும் என்றும் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு, ராஜ்யசபா சீட்டெல்லாம் இப்போதைக்கு இல்லைங்க, தேர்தல் முடியட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்போதே சொல்லுங்க, எங்களுக்கு 3 சீட்டு ஏற்கனவே கொடுக்கப்பட்டதாக அதிமுக சொன்னாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா 5 சீட்டு வரைக்கும் கொடுக்கறதுக்கு அதிமுக ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்கிறது அதிமுகவால் கொடுக்க முடியாத ஒரு சூழலில் தேமுதிக ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஒரு பெரிய டென்ஷன் கூட ஒரு தினம் ஏற்படுது. இவங்க கூட கூட்டணி வைக்கிறது நம்ம தனியாக நின்றுலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக தற்போது முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழலும் தள்ளப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தேமுதிகவில் 40 தொகுதிகளுக்கு உண்டான வேட்பாளர் மனு வந்து பெறப்படக்கூடிய சூழலையும் தேமுதிக இறங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் இன்று திடீரென 10:30 மணிக்கு, காலை 10:30 மணிக்கு அதிமுகவில் மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய ஒரு வாய்ப்பை வந்து எடப்பாடி பழனிசாமி இன்று ஏற்படுத்தியிருக்கிறார். கூட்டணி கட்சி பங்கீடு வந்து செய்யணும் அப்படின்னா, தொகுதி பங்கீடு செய்யணும் அப்படின்னா, கூட்டணிக்குள்ள எந்தெந்த கட்சி இருக்குது, எத்தனை கட்சி இருக்குதுன்றது ஒரு நிலைப்பாடுக்குள்ள டிசிஷன் வந்த பிறகுதான் எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதி அப்படின்னு இறுதி செய்யப்படும். ஏற்கனவே 4 கட்சிகள் மட்டும்தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. இன்னும் அதிமுக வந்து அதிமுகக்குள்ள தேமுதிக இன்னும் கூட்டணிக்குள்ள முடிவு செய்யப்படாத சூழல்ல இன்று காலை 10:30 மணிக்கு அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேசி தொகுதி பங்கீட்டில் இறுதி செய்ய போறாங்கன்னு சொல்றாங்க அதிமுக வட்டாரத்தில். அப்போ அதிமுகவில் தேமுதிக கூட்டணியில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா இல்லை போல இருக்கு. அப்போ கூட்டணிக்கு தொகுதி பங்கீட்டில் ஈடுபடணும்னா கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கணும். எத்தனை கூட்டணிக்குள்ள எந்தெந்த கட்சிகள் இருக்குதுன்னு தெரிந்தால் மட்டும் தானே தொகுதி பங்கீடை பிரிக்க முடியும். அப்போ அந்த தொகுதிகள் பங்கீடை ஏற்கனவே அவர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்ட பிறகு தேமுதிக மிக குறைந்த அளவில் தொகுதிகளை ஒதுக்குவதற்கு வாய்ப்பாக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. இப்போ ஏற்கனவே பாமக வந்து அதிமுக கூட்டணியில் இல்லை, அவங்க பாஜகக்குள்ளே போனதுனால இப்போ தேமுதிகவுக்கு குறைஞ்சது ஒரு 5லிருந்து 7 தொகுதிகள் கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன் வந்திருப்பதாக தகவல் சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தேமுதிக வந்து ஓகே சரி, நம்ம வந்து 3 தொகுதி கேட்டோம், தற்போது இப்போ 5 தொகுதி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்போது 7 தொகுதி அளவுக்கு கொடுக்கறதுக்கு அதிமுக முன் வந்திருக்கிறாங்க. இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகனுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி ஓகே சொல்லிட்டாருன்னா இன்று அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற தகவல் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ராஜ்யசபா சீட்டு நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், இன்றைக்கே கூட்டணி உறுதி பண்ணிடலாம் அப்படின்னு தேமுதிக வட்டாரத்தில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இழுபறி தான்
அதிமுகவில் இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முடிவை சரியாக அவரால் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால ராஜ்யசபா சீட்டு தற்போது வரைக்கும் கொடுக்க முடியாதுங்க, பொறுத்துருங்க, தேர்தலில் முடிட்ட கொடுக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த பார்க்கலாம் இருக்கலாங்கிறதெல்லாம் வேணாங்க. இப்போ ராஜ்யசபா சீட்டு ஓகேன்னு சொல்லுங்கள். தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை முடிவு பண்ணி நம்ம ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு தேமுதிக வட்டாரத்தில் சொல்கிறாங்க. ஏற்கனவே பாஜகக்குள்ள பாமக போனதுனால தேமுதிகவுக்கு இப்போ அதிக தொகுதிகளை ஒதுக்குவதற்கு அதிமுக முன் வந்திருந்தாலும் மீண்டும் தேமுதிக புரண்டு பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எத்தனை முறை தாங்க பேச்சுவார்த்தை நம்ம கூப்பிடுறது, எத்தனை முறை உட்காந்தாலும் ஒரு தீர்வு நம்ம எடுக்க முடியல. அதனால் நம்ம வந்து இருக்கிற கூட்டணி கட்சி தலைவருடன் இன்றைக்கி தொகுதி பங்கீட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு இன்று காலை 10:30 மணிக்கு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க அதிமுக வட்டாரத்தில். பொறுத்திருந்து பார்ப்போம். புரட்சி பாரதம், எஸ்டிபிஐ, புதிய தமிழகம், பார்வர்ட் பிளாக்கு எத்தனை தொகுதிகளை அவர்கள் ஒதுக்குவார்கள். ஏற்கனவே இந்த தொகுதி தான் அப்படிங்கிறது ஒரு அரசியல் புரசலாக பேசுகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்று மதியம் வந்து 10:30 மணிக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று அந்த தொகுதி பங்கீடில் முடிவு பண்ணி ஒரு 12 மணி அளவில் நமக்கு ஒரு சரியான ரிசல்ட் கிடைச்சிரும். அதிமுகவில் தேமுதிக கூட்டணி வைக்குமா வைக்காதா, அல்லது பாஜகவுடன் தேமுதிக போவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு அரசியல் வட்டாரத்தில் பேசுகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். தேமுதிக பாஜகவுடனா அதிமுகவுடனா பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.